الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தாபியின்கள் நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிகு வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிவாயிலை இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹும் அவனுடைய தூதரும் என்ன கட்டளைகள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களோ அந்த கட்டளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டு விலகி தூரமாகி தவிர்ந்து வாழுமாறு கூறியிருக்கிறார்களோ அந்த விடயங்களை விட்டு விலகி தூரமாகி தவிர்ந்து வாழுமாறு முதல் எனக்கும் அடுத்தாமே அவங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் யாரளவிலும் தேவையாகக்கூடியவனும் அல்ல. உலகிலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அவனளவில் தேவையாகக்கூடியவை என்ற ஈமானிய உணர்வோடு முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு தற்காலிகமானதாக, அழியக்கூடியதாக, நிரந்தரமற்றதாக ஆக்கி தந்திருக்கிறான். அழிவே முடிவே இல்லாத அந்த மறுமை வாழ்க்கைக்கு எங்களை தயார் செய்வதற்காக அந்த மறுமை வாழ்க்கையில் இருக்கின்ற இரண்டு, ஒன்று சுவர்க்கம், இரண்டாவது நரகம், இந்த இரண்டுக்கு நிரந்தரமாக போவதற்கு தயார் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார். இங்கே எங்களுடைய முடிவு, குறிப்பாக எங்களுடைய இறுதி முடிவு என்னவாக அமைகிறதோ அதுதான் எங்களுடைய மௌத்தோடு ஆரம்பிக்கின்ற அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள பர்ஸகுடைய அந்த கபருடைய வாழ்க்கை. அதன் பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே எங்களுக்கு இருக்கின்ற கேள்வி கணக்குகள், அந்த அமளி துமளியான நேரம், அதன் பின்னர் அல்லாஹ் வைத்திருக்கின்ற சுவர்க்கம் நரகம், இதனை தீர்மானிப்பது எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய இறுதி நேரம். அது எப்போது வரும் என்று யாரும் சொல்ல முடியாது. இளமையிலும் வரலாம், முதுமையிலும் வரலாம், வாலிபத்திலும் வரலாம், சிறுபிராயத்திலும் வரலாம், தாயுடைய கற்பப்பையில இருக்கும் போதும் வரலாம். எப்போது வரும்? அது எவ்வளவு விஞ்ஞானம், தொழில்நுட்பம், அறிவியல் உலகத்திலே வளர்ந்திருக்கலாம், ஆனால் ஒரு மனிதனுடைய மௌத்தை, மரணத்தை அது தீர்மானிக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தயார்படுத்துவதற்கு இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு தந்து, இந்த ஹயாத்தை, இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்து அதற்கு தயார்படுத்துவதற்காக ஏற்பாடுகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை இது சோதனை, பல்வேறுபட்ட இன்னல்கள், பிரச்சனைகள், பல்வேறுபட்ட அல்லாஹ்வுடைய கட்டளைகளோடு தொடர்புபட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கையை பற்றி, சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், இந்த உலக வாழ்க்கை முஃமின்களுடைய சிறைச்சாலை என்று சொல்கிறார்கள். விரும்பியதை சாப்பிட முடியாது, கட்டுப்பாடு இருக்கிறது. விரும்பிய மாதிரி உடுக்க முடியாது, கட்டுப்பாடு இருக்கிறது.
விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போக முடியாது, கட்டுப்பாடு இருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் அவனுடைய சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறான். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வணக்க வழிபாடுகளை சொல்லி தந்தார்கள். இதை கட்டாயம் செய்ய வேண்டும். இதில் கவனீனம், பொடுபோக்கு, அதை பராமுகமாக இருக்கும்போது அதிலே மறுமை வாழ்க்கையிலே அந்த மறுமை வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது, அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. எனவே இதற்கு மத்தியில் அல்லாஹ் பல்வேறுபட்ட ஷைத்தானுடைய கெடுபிடியை வைத்திருக்கிறான். இன்னொரு பக்கம் மன உச்சை, உலக மோகம், உலக ஆசை என்கின்ற அந்த கெடுபிடிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு பக்கம் வைத்திருக்கிறான். இவைகளுக்கு மத்தியில் மனிதன் வெற்றி பெற்று அவன் சுவர்க்கவாதியாக மாறிவிட வேண்டும் என்கின்ற வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி அந்த மனிதர்கள் செய்கின்ற தவறுகள், பிழைகள், பாவங்களை சுட்டிக்காட்டி இப்படி எல்லாம் போய்விடாதீர்கள், இந்த வழிகளில் எல்லாம் நீங்கள் போக வேண்டும் என்கின்ற நேர் வழியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் மூலமாக காட்டியிருக்கிறான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு இருக்கின்ற சில சந்தர்ப்பங்களை, பாக்கியங்களை, காலங்களை, நேரங்களை அல்லாஹ் சந்தர்ப்பமாக அமைத்து கொடுக்கிறான். மனிதன் திருந்த வேண்டும், தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும், தன்னை பற்றி கவலைப்பட வேண்டும். என்னுடைய இறுதி முடிவு என்னவாகுமோ, அந்த மலாயிக்காமார்கள் என்னுடைய இறுதி நேரத்திலே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்ன நிலையில் பஷாரத்தோடு, நன்மாராயத்தோடு சுவர்க்கத்து காட்சிகளை பார்த்தவர்களாக எங்களுடைய ரூஹ்கள் கைப்பற்றப்பட வேண்டும். அந்த மன்னரை வாழ்க்கை அது சந்தோஷமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பட்டோலைகள் எங்களுடைய வலது கரத்திலே கிடைக்க வேண்டும். மின்னல் வேகத்திலே அந்த சுவர்க்கத்தை நாங்கள் கடந்து விட வேண்டும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 பேர் என்னுடைய உம்மத்திலே இருக்கிறார்கள், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவர்க்கம் நுழைவார்கள். நபி அவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் 70,000 பேர் என்னுடைய உம்மத்திலே சுவர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகம் எங்களை ஒரு பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறது. உலக மோகம், உலக ஆசை, வசதி, வாய்ப்பு, பணம், பொருளாதாரம், பதவி, பட்டம் என்று ஒரு பக்கம் நாங்கள் சாய்ந்து கொண்டு போயிருக்கிறோம். எங்களை பற்றி சிந்திக்க வேண்டும், எங்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டும், எங்களுடைய இறுதி முடிவை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். திடீரென்று எங்களோடு கதைத்துக் கொண்டிருந்தவர்கள், காலையிலே கதைத்தவர் மாலையிலே பார்த்தால் ஜனாசாவாக இருக்கிறார், மாலையிலே கதைத்தவர் காலையிலே பார்த்தால் ஜனாசாவாக இருக்கிறார். என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. கண்ணியமான பிரியர்களே, சகோதரர்களே, அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சில காலங்களை தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ சுல்சிலத்தி ஷயாத்தீன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இருக்கின்ற நல்ல ஒரு சந்தர்ப்பம், மனித வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல ஒரு காலம் புனித ரமலானுடைய மாதம். அந்த மாதம் அது கண்ணியமான மாதம், அது சங்கையான மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துடைய வாயில்களை திறந்து விடுகிறான், நரகத்துடைய வாயில்களை மூடி விடுகிறான், ஷைத்தானை விலங்கிடச் செய்து விடுகிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு வஹீ அல் குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனித நேர் வழிகாட்டியாக, மனிதனுக்கு நேர் வழிகாட்டியாக இறங்கிய இந்த குர்ஆனை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு தெரிவு செய்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மாதம், முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். மலாயிக்காமார்கள் சாரி சாரியாக இந்த உலகத்துக்கு இறங்குகின்ற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மாதம், முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மாதம். கண்ணியமானவர்களே, இப்படி கண்ணியமான மாதம், லைலத்துல் கத்ர் என்கின்ற 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை கொண்ட ஒரு மாதம். அப்படியான நன்மைகள் செய்வதற்கு ஆசையும் ஆர்வமும் ஈடுபடக்கூடிய, அந்த விருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இப்போது எங்களை வந்தடைய இருக்கிறது. இது ஒரு சந்தர்ப்பம். வருடத்தில் எங்களுடைய ஆயுளில், எங்களுடைய வாழ்நாளில் 30, 40, 50 ரமலான்கள் கழிந்திருக்கலாம். இது எங்களிடத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன?
எங்களிடத்தில் ஏற்படுத்திய தாற்பயங்கள் என்ன, எங்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கின்ற முன்னேற்றங்கள் என்ன, கடந்த ரமலானை விட இப்போது என்ன நிலையில் நான் இருக்கிறேன், இப்போது அடுத்த ரமலான் என்னை வந்தடைய இருக்கிறது. சாதாரணமாக ஒவ்வொரு ரமலானும் கழிவது போன்று இந்த ரமலானும் என்னை விட்டு கழிந்து கொண்டு போகிறதா? சிந்திக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவே மிக சுருக்கமாக உங்களோடு இந்த ரமலானுக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி இந்த உலக வாழ்க்கையை மறுமையின் வெற்றிக்காக சுவர்க்கத்திற்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, அதற்காக இந்த ரமலான் வருவதற்கு முன்னர் இந்த ஷாபானுடைய இந்த அரைவாசி பகுதியை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய நாங்கள் இன்னும் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு மீதமாக இருக்கிறது. எனவே இதற்கிடையில் எங்களை எப்படி நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளலாம்? கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் எனக்கு கிடைக்க வேண்டும், நான் அதனை அடைய வேண்டும், அதிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பகல் நேரத்திலே நோன்பு நோக்க வேண்டும், இரா வணக்கம் ஈடுபட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திரு. என் வாழ்நாளில் எத்தனையோ ரமலான்கள் கழிந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த ரமலானை நான் உண்மையான ரமலானாக கழிக்க விரும்புகிறேன், நபி அவர்கள் சொன்ன ரமலானாக கழிக்க விரும்புகிறேன், என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு ரமலானாக கழிக்க விரும்புகிறேன், எனக்கு சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ், ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் இப்போதிருந்தே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். சஹாபாக்கள் 6 மாதங்களுக்கு முன்னர் இருந்து கேட்பார்கள். நபி அவர்கள் சொன்ன இந்த மாதத்தினுடைய கண்ணியம், இந்த மாதத்தினுடைய சிறப்பை அவர்கள் முன்னிறுத்தி அவர்கள் சுமார் 6 மாதங்கள் பிரார்த்திப்பார்கள், இந்த ரமலான் எனக்கு கிடைத்து விட வேண்டும் என்று. எனவே கண்ணியமானவர்களே, ரமலான் எனக்கு கிடைத்து விட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய தொழுகைகளை சீராக்கிக் கொள்ள வேண்டும். ரமலான் வந்தவுடன் சுபஹுடைய தொழுகைக்கு பார்த்தால் முதல் 2, 3, 4 நாட்கள் முதல் வரிசைகள் அப்படியே 10, 15 சஃப்புகள் என்று நிரம்பி இருக்கும். அப்படியே ரமலான் 10, 12 கடக்கும் போது சஃப்புகளுடைய எண்ணிக்கை அப்படியே குறைவடையும். அப்படியே இறுதி நேரத்தை அடையும் போது இன்னும் ஒரு சஃப் அதிகரித்து கடைசியில் பெருநாள் தினத்திலே பார்த்தால் வலிமையாக பள்ளிக்கு வருபவர்கள் தான், வலிமையாக பள்ளிக்கு வருபவர்களுடைய அந்த சஃப்புகள் மாத்திரம் தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கண்ணியமானவர்களே, நிரந்தர மாற்றம் எங்களிடத்திலே வர வேண்டும். ரமலான் வந்ததோடு எங்களிடத்திலே தொழ வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. நாங்கள் சஹருக்கு எழும்புகிறோம், தொழுக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, பள்ளி வாயிலுக்கு போகிறோம். இது தற்காலிகமாக இருந்துவிடக் கூடாது, நிரந்தரமானதாக எங்களுடைய தொழுகைகள் மாற வேண்டும். அதற்கு இப்போதிருந்தே நாங்கள் எங்களுடைய கவனையினங்கள் பொடுபோக்காக இருக்கிறோமா, கவனையினமாக இருக்கிறோமா, சுபகுடைய தொழுகையில் நாங்கள் பராமுகமாக இருக்கிறோமா, லுகருடைய தொழுகையில் நாங்கள் கவனையினமாக இருக்கிறோமா, இஷாவுடைய தொழுகையில் நாங்கள் பராமுகமாக இருக்கிறோமா, அல்லது தொழுகையே இல்லாமல் இருக்கிறோமா, ஜும்மாவுடைய தொழுகைக்கு மட்டும் வருகிறோமா, ஒவ்வொன்றையும் சிந்தித்து தங்களை தொழுகையிலே சீர் செய்து இந்த ரமலான் வருவதற்கு முன்னர் எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி சீர் செய்து கொள்வோமாக இருந்தால் ரமலான் வந்ததன் பின்னால் அது எங்களுக்கு ஒரு உற்சாகத்திற்காக தொழுகின்ற தொழுகையாக மாற மாட்டாது. அல்லாஹ்வுடைய கடமைக்காக உணர்வுபூர்வமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக தொழக்கூடிய தொழுகைகளாக மாறும். எனவே தொழுகையுடைய விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஷஅபானுடைய மாதத்தில் எந்த ஒரு காலத்திலும் இல்லாதது போன்று நோன்புகளை நோற்றிருப்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் நோன்பு நோட்பார்கள், நோன்பை விடமாட்டார்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு நோன்பு நோட்பார்கள். அப்படி நிறைய இந்த ரமலானுக்கு எங்களை உடலியல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, சிந்தனா ரீதியாக எங்களை தயார்படுத்துகின்ற ஒரு மாதமாக இது ஷஅபானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, திடீரென்று நோன்பை நோற்று 10 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல் பல வேலைகளுக்கு மத்தியில் வெயில் உஷ்ணத்துக்கு மத்தியில் இருக்கிறது என்பது சில நேரம் உடலியல் ரீதியான பிரச்சனை ஏற்படுத்தும், அசௌகரியத்தை ஏற்படுத்தும், விருப்பம் இல்லாத நிலையை ஏற்படுத்தும். சந்தோஷமாக விருப்பத்தோடு அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்பதாக இருந்தால், இப்போது இந்த மாதத்திலே குறிப்பாக விடுபட்ட நோன்புகள் இருந்தால், கலா நோன்புகள் இருந்தால், சென்ற ரமலானிலே விடுபட்ட நோன்புகள் இருந்தால், அந்த நோன்புகளை இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நாங்கள் நோற்றுவிட வேண்டும். கடைசி 15க்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நோன்பு நோட்பதை தவிர்த்து கொள்ளுமாறு சொன்னார்கள். அந்த அந்த ரமதானுடைய நோன்புக்கு எங்களை கூடுதலாக நோன்பை நோற்று உடலியல் ரீதியான அசௌகரியத்தை ஏற்படுத்தக் கூடாது என்பதற்கான ஒரு வழிகாட்டலாக சொன்னார்கள். ஆனால் இந்த ஹதீஸை மையமாக வைத்து அறிஞர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், வளமையாக ஒருவர் திங்கள் வியாழக்கிழமைகளில் ஐயாமுல் மீதுடைய நோன்புகளை நோக்கக்கூடியவராக இருந்தால் அந்த நோன்புகளை கடைசி 2வது 15லும் நாங்கள் நோக்க முடியும். அதே நேரம் கதாவான நோன்புகள், நேர்ச்சை நோன்புகள், இப்படியான நோன்புகள் எங்களிடத்திலே இருந்தால் அந்த நோன்புகளையும் கட்டாயம் இந்த ஷஅபான் மீதமாக இருக்கிற நாட்களுக்குள் நாங்கள் நோற்றுவிட வேண்டும். வீடுகளிலும் எங்களுடைய பெண்களிடத்திலும் அவர்கள் சென்ற ரமதானிலே விடுபட்ட கதாவான நோன்புகள் இருந்தால் அதனை நோட்பதற்கான வழிகாட்டலையும் அதற்கான யாபகமூட்டலையும் நாங்கள் வழங்க வேண்டும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சென்ற ரமதானிலே விடுபட்ட நோன்புகளை இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நாங்கள் நோக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்ற வழிகாட்டலையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, 5வது குர்ஆனுடைய தொடர்பாடல். குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இந்த உலகத்துக்கு இறக்குவதற்கு தெரிவு செய்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். இமாம்கள் தங்களுடைய பாடங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு குர்ஆனுக்கு தன்னுடைய நேரங்களை செலவழிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு தூரம் நேரத்திலே பரக்கத் செய்திருந்தான். கடைசி 10 தினங்கள் வந்துவிட்டால் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்களை ஓதுவார்கள். காலையிலே ஒரு குர்ஆன், இரவிலே ஒரு குர்ஆன் என்று இந்த குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் சில நேரம் பிஸியாக இருப்போம். நேரங்களை எடுத்துக் கொள்வதற்கு சில அசௌகரியங்கள், தங்கடங்கள் இருக்கலாம். இப்போதிருந்தே அதற்கான திட்டமிடல்களை செய்ய வேண்டும். இப்போதிருந்து குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். குர்ஆனோடு அந்த எங்களுடைய ஆசை, விருப்பம், அந்த குர்ஆனை ஓதி ஓதி குர்ஆன் ஓதுவதில் இன்பம் ஏற்பட வேண்டும். குர்ஆன் ஓதுவதில் இன்பம் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் பள்ளி வாயிலுக்கு வருகிறோம். தொழுவதற்கு முன்னர் அல்ல தொழுவதற்கு பிறகு இப்போதிருந்து ஒரு பக்கத்தை, ஒரு ஐனை 2 பக்கத்தை ஓத ஓத அந்த இன்பம் எங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் ரமதானுடைய மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுவது என்பது சங்கடமாக இருக்க மாட்டாது, பாரமாக இருக்க மாட்டாது, ஓதுவதற்கு இலகுவாக ஆகிவிடும். எனவே இந்த ஷஅபானுடைய மாதத்தை, மீதமாக இருக்கின்ற இந்த நாட்களை இந்த குர்ஆனை ஓதுவதற்கு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். சென்ற ரமதானில் ஓதிவிட்டு இப்போது எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறோமா? பிரச்சனை அல்ல. இப்போது எங்களுக்கு காலம் இருக்கிறது, நேரம் மீதியாக இருக்கிறது. இப்போது இந்த குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். எங்களுக்கான ஒரு சொந்தமான ஒரு குர்ஆனை வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான பிரிவுகளை, சகோதரர்களே, 1க்கு 2 தொலைபேசிகளை சொந்தமாக வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வீடுகளில் சொந்தமாக எங்களுக்கு ஒரு குர்ஆன் இல்லை. ஒரே குர்ஆனை உம்மாவும் அதுதான், மகனும் அதுதான், வாப்பாவும் அதுதான். கண்ணியமானவர்களே, தனியான சொந்தமாக குர்ஆனை வைத்து இந்த ரமதானிலே ஆக குறைந்தது ஒரு குர்ஆனை நான் ஓதி முடிக்க வேண்டும். ஒரு இலட்சியத்தோடு, இலக்கோடு அந்த நேரங்களை எப்படி நான் வகுத்தெடுப்பது, எப்படி முகாமைத்துவம் செய்வது, எப்படி ஒழுங்குபடுத்துவது என்கின்ற திட்டமிடலோடு குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆனை நாங்கள் சரி செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா, குர்ஆன் மதரசாக்களில் ஓதிய சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் இன்றும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கின்ற ஷத்துகள், அதில் இருக்கின்ற சிபாத்துல் ஹுரூபுகள், அதில் இருக்கின்ற மகாரிஜுல் ஹுரூபுகள், இது வெறுமனே ஆலிம்களுக்கும் உலமாக்களுக்கும் ஹாஃபிதுகளுக்கும் மட்டும் சொல்லப்பட்டவைகள் அல்ல. ஒவ்வொருவர்களும் தன்னுடைய குர்ஆனை திருத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமதானை தங்களுடைய குர்ஆனை திருத்திக் கொள்கின்ற, தஜ்வீத் முறைப்படி ஓத பழகுகின்ற, அரபியை ஓத தெரியாதவர்கள் குர்ஆனை ஓத பழகுகின்ற ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக எப்படி நேரங்களை வகுக்கலாம், நேரங்களை கொடுக்கலாம், எப்படி அதற்கான முகாமைத்துவம் செய்யலாம் என்கின்ற திட்டமிடலை இந்த ஷஅபானுடைய மாதத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, திருத்தமாக ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆனை படிக்க வேண்டும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆன் பேசுகிறது. இந்த குர்ஆனை பார்க்க மாட்டீர்களா, ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்களா? கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஒரு மனிதன் விளங்க ஆரம்பித்தால், குர்ஆனை படிக்க ஆரம்பித்தால்,
குர்ஆனுடைய தஃசீரை விளங்க ஆரம்பித்தால் அவன் அப்படியே குர்ஆனோடு லகித்து விடுவான். உலக வரலாற்றிலே எத்தனையோ முஸ்லிம் அல்லாதவர்கள், விஞ்ஞானிகள், கல்வியலாளர்கள் குர்ஆனை படிக்க ஆரம்பித்து குர்ஆனோடு அப்படியே லகித்து போன எத்தனையோ வரலாறு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு ஆக குறைந்தது சூரத்துல் ஃபாத்திஹா, அன்றாட மோதுகின்ற குல் சூராக்கள், சூரத்து குரைஷ், சூரத்துல் ஃபீல், சூரத்துல் கௌதர், சூரத்துல் தகாதுர், இப்படியான சிறிய சூறாக்கள். இது என்ன சொல்கிறது? இதனுடைய உள்ளடக்கம் என்ன? கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை இதனை படித்துக் கொள்கின்ற, இதனை விளங்கிக் கொள்கின்ற, தொழுகைகளை உயிரோட்டம் உள்ள தொழுகைகளாக மாற்றிக் கொள்கின்ற ஒரு நாட்களாக என்னுடைய காலத்திலே, என்னுடைய வாழ்நாளிலே எத்தனையோ ரமலான்களை நான் கழித்து விட்டேன். இந்த ரமலான் ஒரு உண்மையான ரமலானாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ரமலானாக இருக்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்தியாவை திருத்திக் கொண்ட ஒரு ரமலானாக இருக்க வேண்டும். இந்த ரமலான் முடியும் போது என்னிடத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் சிந்திக்கும் போது இப்படி எல்லாம் என்னிடத்திலே மாற்றம் இருக்கிறது, இவைகளெல்லாம் நான் படித்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்படக்கூடிய ரமலானாக இந்த ரமலான் எங்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதே போன்றது ஆறாவது இஅ்திகாஃப் என்கின்ற ஒரு இபாதத் இருக்கிறது. நோன்பு 19 பள்ளி வாயில்களிலே இமாம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று 19வது நோன்பிலே சொன்னால் எங்களால் தயார் செய்ய முடியாது. நாங்கள் உத்தியோகத்தோடு இருப்போம், தொழிலோடு இருப்போம், வியாபாரத்தோடு இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் சில இபாதத்துகளை, சில வணக்கங்களை, சில சுன்னாக்களை தொடர்ந்தேச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்தேச்சியாக அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையிலும் செய்ய வேண்டும். அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் குறைந்தது மௌத்துக்கு முன்னர் ஒரு தடவையிலும் அந்த சுன்னாக்களை நிறைவேற்ற வேண்டும். அப்படியான ஒரு சுன்னாதான் இந்த இஅ்திகாஃப் என்கின்ற ஒரு சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தினங்கள் பள்ளி வாயிலை இஅ்திகாஃப் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இப்போதிருந்தே நாங்கள் பிளான் பண்ண வேண்டும். எப்படி இந்த ரமலான் பெருநாள் வியாபாரத்திற்காக எங்களை திட்டமிட்டு விட்டோம், விடுமுறைகளுக்கு எங்கே செல்வது என்கின்ற பிளான் பண்ணி விட்டோம். கண்ணியமானவர்களே, இஅ்திகாஃபுக்கு பிளான் பண்ணுங்கள். என்னுடைய உத்தியோகத்தை, என்னுடைய தொழிலை, வியாபாரத்தை, என்னுடைய இந்த பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் எப்படி இந்த 10 நாளை நான் இஅ்திகாஃப் இருப்பது? இந்த ஷாபான் இப்போது இன்னும் எங்களுக்கு இருக்கிறது, ஒரு மாதம். இஅ்திகாஃபுக்கு ஒரு மாதம் இருக்கிறது. திட்டமிடல் செய்யுங்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, 7வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் உம்ராவை நிறைவேற்றுவது என்னோடு ஹஜ் செய்த நன்மை என்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திட்டமிடுங்கள். ரமலானில் உம்ரா நிறைவேற்ற வேண்டும். வாழ்க்கையில், வாழ்நாளில் சிலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் எனக்கு காலம் இருக்கிறது, 40 கடக்கட்டும், 45 ஆகட்டும், தாடியெல்லாம் பழுக்கட்டும், நிறையாகட்டும், அதன் பின்னர் நாங்கள் இதனை யோசிப்போம். இப்போது உழைக்கின்ற வயசு, இப்போது சம்பாதிக்கின்ற வயசு, காலம், இப்படி சிலர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணெதிரே, கண் முன்னே எத்தனையோ மரணங்கள் இதற்கு எங்களுக்கு நேர் மாற்றமான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இறுதி ரமலானாக கூட இருக்கலாம், அல்லது இன்னும் எத்தனை பேர் இந்த ரமலானுக்கு முன்னர் மரணிக்க இருக்கிறோமோ தெரியாது. எனவே இந்த இருக்கின்ற இந்த ரமலான் உம்ராவுடைய கடமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலானில் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவது என்னோடு ஹஜ் செய்த நன்மை. இறுதியாக கண்ணியமானவர்களே, 8வது இந்த ரமலானுக்கு முன்னர் ரமலானை பற்றி படிக்க வேண்டும். ஒவ்வொருவர்களும் ரமலானுடைய அர்க்கான்கள் என்ன, அதனை நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன. அதிகமானவர்கள் நோயாளிகள் இருக்கிறோம், மாத்திரைகள் பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறோம், இன்ஜெக்ஷன் நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறோம், சேலன் போடக்கூடியவர்கள் இருக்கிறோம், பரிசோதனைகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம். எனவே இந்த ரமலான், இந்த நோன்பு எனக்கு வர இருக்கிறது. இதற்கு இல்மு ரீதியாக எப்படி நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, இவைகள் நோன்பை முறிக்குமா, விடுபட்ட நோன்புகளுக்கு எப்படி கஃபாரா, அதுக்குரிய ஃபிதியா என்ன, நிரந்தர நோயாளியாக இருக்கிறோம், முதுமையிலே இருக்கிறேன், அடுத்த ரமலான் வந்து விட்டது, இன்னும் நான் ஒன்றுமே செய்யவில்லை, என்ன செய்ய வேண்டும்? இப்படி இந்த ரமலான் வருவதற்கு முன் ரமலானை படிக்க வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இது இபாதத்தோடு வணக்க வழிபாடுகளோடு தொடர்புபட்டது. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது,
சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று கருதுகிறேன். கண்ணியமானவர்களே, பண்பாட்டு ரீதியான மாற்றம் எங்களிடத்திலே வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பசித்திருக்கிறீர்கள், தாய்த்திருக்கிறீர்கள், ஆனால் வலிமையான வாழ்க்கை உங்களிடத்திலே, பேசுகின்ற பொய்யை பேசுகிறீர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கிறீர்கள், புறம் பேசுகிறீர்கள், அவதூறு சொல்கிறீர்கள், நீங்கள் பசித்து தாய்த்திருந்து அல்லாஹ்வுக்கு என்ன பலன் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, எனவே இந்த ரமலானுக்கு முன்னர் எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய செயற்பாடுகள் சகலதையும் நாங்கள் திருத்திக் கொள்கின்ற, மாற்றிக்கொள்கின்ற, எங்களை முன்னேற்றிக் கொள்கின்ற, எங்களுடைய பேச்சுக்களை குறைக்குகின்ற ஃபல்யகுன் கைரன் அவ் லியஸ்முத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய்மூடி மௌனமாக இருந்து கொள்ளுங்கள். பண்பாடு ரீதியாக எங்களை ரமலானுக்கு தயார்படுத்த வேண்டும். குடும்ப உறவுகளில் யாராவது துண்டித்திருந்தால், உம்மாவோடு, மாமியோடு, ராத்தாவோடு, தம்பியோடு, நானாவோடு பேசாமல் கதைக்காமல் இருந்தால், அயலவர்களோடு, நெருங்கிய உறவுகளோடு உறவுகளை துண்டித்திருந்தால், இந்த ரமலானுக்கு முன்னால் அவைகள் எல்லாம் சரி செய்து விட வேண்டும். யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நீங்கள் அநியாயம் செய்த நிலையில் மறுமையில் அல்லாஹ்வை சந்தித்து விட வேண்டாம், இந்த நன்மையும் உங்களிடத்திலே செல்லுபடியாக மாட்டார். எனவே இந்த ரமலானுக்கு முன்னர், ரமலானிலே நாங்கள் நிறைய இபாதத்தில் வணக்க வழிபாடுகள் செய்ய இருக்கிறோம். எனவே இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அவைகளையும் சீர் செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்ப உறவுகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். கதைக்காமல் பேசாமல் இருந்தால் அவர்களிடத்தான் பிழை இருக்கிறது, அவர்கள் தான் தவறு செய்திருக்கிறார்கள், பிரச்சனை அல்ல. எப்படி நாங்கள் ஹஜ் உம்ராவுடைய கடமை நிறைவேற்ற செல்லும் போது என்ன செய்வோம்? பல வருட பகைகள், 20-30 வருட பகைகளை எல்லாம் மறந்து கடந்து போய் மன்னிப்பு கேட்டு, யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கிறோமா இல்லையா? அப்படியான ஒரு ரமலான் தான் இந்த ரமலான். ஹஜ்ஜை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடித்து வருகின்ற போது அன்று பிறந்த பாலகனை போல் வருவார் என்று சொன்னார்களோ, அதே போன்ற ஒரு நன்மை தான். ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்படியான ரமலான். அதுக்கு நிபந்தனை, இப்படியான எங்களிடத்திலே பிழையான சில நடவடிக்கைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவைகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். இது தர்மத்துடைய சதகாவினுடைய மாதம் எங்களை வந்தடையிருக்கிறது. எனவே முடியுமான சதகாக்கள், தான தர்மங்கள், எங்களுடைய ஜகாத்கள், நாங்கள் இந்த ரமலானை கணிப்பிட்டு கொடுக்கக்கூடியவர்கள் அதை சரியாக ஒவ்வொரு ரூபாயையும் ஒவ்வொரு சதத்தையும் கணக்கிட்டு கட்டாயம் நாங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இல்லாத போது அது எங்களோடு சேருமாக இருந்தால் அது ஹராமாக மாறிவிடும். எனவே அந்த வகையிலே தான் காத்தாங்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தினால் தொடர்ந்தேச்சியாக இந்த பாரிய நோய் நிவாரணத்துக்காக வேண்டி நிதிகள் சேகரிக்கப்படுகின்றன. பல நூற்றுக்கணக்கானவர்கள் அதனூடாக பிரயோசனம் அடைந்து வருகிறார்கள். அவர்களுடைய நோய்களுக்கான மருந்துகள், அதற்கான சிகிச்சைகள், சத்திர சிகிச்சைகளுக்கு என்று பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் மாதாந்தம் அது வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே எங்களுடைய சிறிய அந்த சேருகின்ற பணங்கள் பெரியோரு மாற்றத்தை அது சமூகத்தில் கொண்டு வருவது மட்டுமல்லாமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு பேரித்தம்பல துண்டையேனும் நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே அந்த வகையிலே முடியுமான சதக்காக்கள், தான தர்மங்களை நீங்கள் வெளியிலே பள்ளி ஜும்மா தொழுகையின் பின்னர் அந்த நிதியுதவிக்காக நீ வழங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகளோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வர இருக்கின்ற ரமலானை ஒரு புண்ணியம் பூத்துக் கொள்ளுகின்ற ரமலானாக, எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் வராத ரமலானாக, ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ரமலான் ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் புனித ரமலானுடைய மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தோடு சதர சுகத்தோடு நோன்புகளை நோற்று இராவணக்கு ஈடுபடக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் அதிகமான குர்ஆன்களை ஓதக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தருவாயாக. உடைய தொழுகைகளிலே பேணுதலை தருவாயாக. ஐங்கால தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு முன்சஃபிலின் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. பலிவாயிலோடு தொடர்புள்ளவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவாயாக. ஒரு இறுதி நேரத்தை நல்லதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றாக இருப்பது போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أقول قولي هذا وأستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وارض اللهم عن الخلفاء الراشدين أبو بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه وعن صحابة كلهم أجمعين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك السميع قريب مجيب الدعوات ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم واشكروه ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.